என் அன்பு பிள்ளையே, பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றாய். நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, முடிவற்றவை. வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம். அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். தடைகள் வர வேண்டும், அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும், வெல்ல வேண்டும். இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது. பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம். அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தலே ஆகும். சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள். செல்வம், கல்வி, உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு, நிதானம், அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது. மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும். அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும். அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும். எதிலும் தோற்றுப் போக மாட்டார். எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே. எதிலும் வெற்றி வாகை சூடுவார். இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனா என்ன? சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு. கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன். கலங்காதே. பலம் என்பது வேறொன்றுமில்லை. கதறி அழ 1000 காரணங்கள் இருக்கும் போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பது தான் பலம் குழந்தையே. ஒருவர் நம்மை தூக்கி எறியும் போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை. மாற்றக்கூடியதை மாற்றுங்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள். நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள். ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. உன் மனதில் அவரது பிரச்சனை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய். அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார். கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே. சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று. நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ நினைப்பதே உத்தமமான குணம். சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும். ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும். எண்ணுவதெல்லாம் உயர்வு. எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம். நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று. தேவைப்படும் போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் தெரிந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம். பொறுமை, பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம். வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே. கடவுளை பரிபூரணமாக நம்பு. எல்லா பிரச்சனையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார். போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறு. ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காது குழந்தையே. அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம். பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை. உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே. கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி. உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன். கவலைகளை மறந்து நிம்மதி கொள். உண்மை, சத்தியம், நீதி, நேர்மை இவைகள் இருக்கும் இடத்தில்
நிச்சயம் இந்த சாகி இருப்பேன். சாந்தமாக இரு குழந்தையே. எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல் இருக்கின்றா. மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது. எதுவும் உன்னை விட்டு சென்று விடவில்லை குழந்தையே. உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது. தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது. மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடிக்கின்றாள். நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் குழந்தையே. கலங்காதே. வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றார். நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா. பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல். மனபாரம் குறைந்துவிடும். உனக்கான தீர்வும் விரைவில் கிடைக்கும். ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பிருக்க வேண்டும். தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நாம் நிம்மதியை இழந்துவிடக்கூடாது குழந்தையே. படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று. உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார். கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதும் இல்லை. உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை. என்றுமே நீ நீயாக இரு. கலங்காதே. காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை. பொறுமையோடு இரு. கண்டதும் விமர்சித்தவர்களும் விலகியவர்களும் தேடி வருவார்கள். தூற்றிய மனிதர்கள் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகின்றாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். பொறுத்திரு. இனி நடக்கப் போவதை பார். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். ஆத்மார்த்தமாக வழிபடு. உன்னை என்றென்றும் நான் காத்து நிற்பேன். நீ எனக்கு பூஜை செய்தாலும் சேவை செய்தாலும் ஒன்றை நைவேத்தியம் செய்தாலும் ஆத்மார்த்தமாக செய். அதை நான் பிரியமுடன் ஏற்றுக்கொள்வேன். உன்னை விட்டு என்றென்றும் நீங்க மாட்டேன் குழந்தையே. வருடக்கணக்கில் உன் மனதில் இருக்கின்ற விருப்பம் கூடிய விரைவில் நடக்கும். அப்பா, நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், மனதில் ஒரு அமைதி வந்து விட்டது. ஆனால் அது மட்டும் போதுமா? வாழ வருமானமும் தேவையல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம், எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரவேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும். அடைக்கவே முடியாதா இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு வரும். சகலமும் தரும் இந்த சாகி உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு தங்கமே. எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டிரு. வாழ்வதே வீண். இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே. அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான். மனம் வருந்தாதே. எல்லாம் நன்மைக்கு. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை கேட்பார். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஓரிடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டாய். உண்மைத்தான். மனம் தளராதே. உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது. நம்பியிரு. சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவார். உன் வேகம்தான் உன் வேதனைக்கான முதற் காரணம். நிதானமாக யோசி. நிதானத்தின் ஆழத்தில்தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது. எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள். இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம். கருணை பனி போன்றது. அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது. நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரியது குழந்தையே. பொறுமையோடு இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கவலை, கஷ்டம், துன்பம், குழப்பம், பகைமை, பிணி, வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும். தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீருவா. மனதில் நம்பிக்கை மட்டும் வை.
கனவுகள் நனவாகும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமே. உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் விலகிவிட்டது. இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும். மனதை நல்ல எண்ணங்களால் உழுது கொண்டே இரு. வாழ்த்துக்களை பெற்றால் பயிராய் செழிக்கும். வலிகளை பெற்றால் உரமாகி வளம் சேர்க்கும். மனம்தான் அனைத்திற்கும் காரணம். எந்த அளவு பிறவற்றின் மீது உன் விருப்பங்கள் குறைவாக இருக்கின்றதோ அதே அளவு மனதில் மனநிறைவும் அமைதியும் நிறைந்திருக்கும். கலக்கம் கொள்ளாதே. எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்தது இல்லை. உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவருமே இல்லை. சரியான தருணம் வரை பொறுமை காத்துக்கொள். மற்றதை இந்த சாகி பார்த்துக் கொள்கின்றேன். யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் இந்த சாகியிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன் தங்கமே. என் ஆதரவு என்றும் உனக்குண்டு. எதிலும் துணிந்து இறங்கு. வெற்றி உனக்கே. நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றித் தருவேன். பொறுமையாக இரு. இன்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் முடிந்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.